ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு மாடல் ப்ளவுஸ். இது வந்து எப்படி இந்த பேட்ச் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். எந்த ஒரு வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கு வீடியோ போட்டால் தான் புரியும் அப்படின்னாலும் உங்களுக்கு நான் வீடியோ வச்சு டெமோ மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போது இந்த வீடியோ வந்து இந்த ப்ளவுஸ் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பேக் போர்ஷன் எப்பவும் போல் நான் கட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து மெயின் கிளாத் இருக்குது, மேலே வந்து லைனிங் கிளாத்தில் நெக்குடைய இது எல்லாமே நான் இது பண்ணியிருக்கேன். அதில் என்ன பேட்ச் பண்ணணுமோ, எந்த இடத்துல பேட்ச் பண்ணணுமோ அதுக்கான அந்த பொசிஷனை வந்து நான் கேன்வாஸில் வச்சு மார்க் பண்ணுறேன். என்னென்னா அந்த கேன்வாஸோட அளவு வந்து உங்களுக்கு சைடு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அந்த அளவு வந்து உயரம் வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் கேன்வாஸை வந்து கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபுல் கேன்வாஸும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த எந்த இடத்துலேருந்து மார்க் பண்ணுறோமோ அந்த அவுட்ரு போர்ஷன் ஃபுல்லாக நமக்கு கேன்வாஸ் தேவை. நான் வந்து அந்த லைனுக்கு மட்டும் நமக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 1 இன்ச்சு மட்டும் நான் அதில் கட் பண்ணிக்கிறேன். நார்மலாக ஒரு ரவுண்ட் நெக்கு தான். ஏன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து டெப்த்தான நெக்குக்கு தான் பேட்ச் ஒர்க் கேட்பாங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பேட்ச் ஒர்க் பண்ணும்போது அவங்களுடைய அளவுக்கு பண்ணும்போது அது என்னாகும் அப்படின்னா நெக்கு ரொம்ப மேலே போயிடும், ஒரு மாதிரி இழுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் வரும். மேக்ஸிமம் நமக்கு வந்து பேட்ச் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இடுப்பு இறக்கம் அதிகமாகவும் இருக்கணும், நெக்கு வந்து ஓரளவுக்கு லோ நெக்காகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு சில பேட்ச் ஒர்க் வந்து அவங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டிங் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்லைன் வரைஞ்சிருக்கேன், அவுட்டில் என்ன டிசைன் வேணுமோ அதை நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான கிளாத்தை வந்து நான் மெஷர் பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன். அதுக்காக தான் இந்த லைன்ஸ் எல்லாமே நான் போடுறேன். இது வந்து நீங்கள் என்ன மெட்டீரியல் உங்கள் சாரியில் இருக்கோ அந்த கலர் கிளாத் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது சில்க் காட்டனாகவும் இருக்கலாம், பனாரஸாகவும் இருக்கலாம். எந்த மாதிரி உங்களுக்கு கலர் மேட்சிங் வேணும், என்ன டிசைன் கிளாத் வேணும். அப்படி பிளெயினாக இருந்துச்சுன்னா நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் வச்சிங்க, டிசைன் கிளாத் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பேக் போர்ஷன் அளவுக்கே வரும். இப்போ நான் அந்த நாச்சஸ் போட்டிருக்க இடத்துல கரெக்டாக அந்த கேன்வாஸை வச்சு நம்ம அயன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த லைன் மட்டும் நமக்கு கரெக்டாக கிடச்சிரும். நெக்கோடைய லைனை நம்ம கட் பண்ணிக்கலாம். இது எப்பவும் போல் நம்ம நெக்கு மட்டும் அடித்து திருப்பிக்கலாம். ஏன்னா கீழே வந்து நம்ம ஒரு பேட்ச் ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது அது ஃபினிஷிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடித்து ஒரு துணி கொடுத்து அடித்தோம்னா தான் அது கரெக்டாக வரும். நெக்கில் மட்டும் பேட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் கீழேயும் நீங்கள் அடித்து திருப்பிக்கலாம். இது வந்து கீழே வரைக்கும் இடுப்பு வரைக்கும் வருது அப்படிங்கிறனால நீங்கள் ஃபஸ்ட்டே கீழே அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது டிஸ்டர்பாக இருக்கும். நெக்குக்கு எப்போவுமே டபுள் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அந்த நீட்டாக வரும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அந்த இடத்துல தையல் 2 தையல் இருக்கிறனால அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு சிசர் கட் போட மறந்துடாதீங்க. ஏன்னா நெக்கு வந்து திருப்ப முடியாது. கரெக்டான அந்த சுருக்கம் இல்லாமல் வரணும் அப்படின்னா சின்ன சின்னதாக சிசர் கட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி நல்லா நெகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நீடில் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. லைனிங் கிளாத்து மேல் பக்கம் வராத அளவுக்கு நீங்கள் வந்து அந்த இடத்துல நீடில் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல பைப்பிங் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பைப்பிங் வந்து இப்போவே அதில் வச்சுக்கலாம். நெக்கு பிளெயினாக இருக்குது, அதில் ஏதாவது டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் கோல்டு கலரில் பைப்பிங் வச்சுக்கலாம், அல்லது க்ரீன் கலரில் பைப்பிங் வச்சுக்கலாம். அதே மாதிரி அவுட்டரில் ஃபுல்லாக எட்ஜில் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம்.
நாச்சஸ் எல்லாமே கரெக்டாக அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அயன் பண்ணி வச்சுருக்க கிளாத்தை எடுத்துக்கலாம். அதில் வந்து அவுட்டரில் வந்து நம்ம ஆம்ஹோல் சைடு வந்து இருக்கிற கிளாத் நமக்கு வேணும். நெக்கு சைடில் இருக்க கிளாத்தை வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை அயன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், அல்லது அப்படியே வச்சு கூட நீங்கள் அதில் வந்து தையல் போட்டுக்கலாம். அந்த இடத்துல ஒரு லைனிங் கொடுக்குறோம் அப்படிங்கிறனால நீங்கள் ஒரு கோல்டு கலர் கிளாத் கொடுத்து அதில் ஃபேஸிங் பண்ணி திருப்பிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தின்னாக ஒரு பைப்பிங் லைன் தெரியும். இல்லை உங்களுக்கு த்ரெட்டு யூஸ் பண்ணுறது அப்படின்னாலும் நீங்கள் த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த 1/4 இன்ச்சு இருக்க இதில் வந்து நான் பைப்பிங் வைக்கிறதுக்காக ஒரு கோல்டு கலர் கிளாத்தை வந்து நான் அதில் வச்சு தையல் போடுறேன். கரெக்டாக அந்த கேன்வாஸை ஒட்டி தான் தையல் போடுறேன். அந்த பக்கம் 1/4 இன்ச்சு கிளாத் உங்களுக்கு இருக்குது. அந்த வளைவெல்லாம் வரும்போது கீழே இருக்க கிளாத்தை கரெக்டாக பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கிராஸ் பீஸ் தான் வைக்கணும். கிராஸ் பீஸ் வச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த வளைவுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து அது கிளாத் வந்து இழுத்து கொடுத்து அந்த பைப்பிங் ஃபோல்டிங் வந்து கரெக்டாக உங்களால் பண்ண முடியும். அதே மாதிரி ஈவனாக கட் பண்ணி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தான் எல்லா இடத்துலையும் ஒரே அளவான அந்த இது வந்து கோல்டு கலர் கிளாத்து தெரியும். நீங்கள் இதுலேயே த்ரெட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே நீட்டாக உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். இதுலேயுமே நீங்கள் சிசர் கட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சுருக்கம் வராமல், அதாவது கரெக்டாக நேருக்கு துணி மடிச்சிங்க அப்படின்னா, அதாவது எட்ஜில் வந்து நீங்கள் துணி முன்ன பின்ன வராமல் கரெக்டான ஃபோல்டிங்கில் வச்சு நீங்கள் ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பைப்பிங்கில் வந்து சுருக்கம் வராது. அதே மாதிரி கரெக்டாக வச்சு நீங்கள் மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. கோல்டு கலரில் தையல் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா த்ரெட்டு மாற்றிக்கோங்க. அதுவே வந்து க்ரீனில் போடுற மாதிரி இருந்தால் அந்த க்ரீன் கிளாத்தை நீங்கள் க்ரீன் த்ரெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே அதுக்கு மேட்சிங்கான த்ரெட்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு மெஷினோடைய ஸ்டிச்சஸ் பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மேலே இருக்க த்ரெட்டை மட்டும் நீங்கள் மாற்றினீங்கன்னா போதும். ஏன்னா கீழே பாபினில் இருக்க த்ரெட்டு வந்து உங்களுக்கு மேலே வராது. அந்த அளவுக்கு இருந்துச்சு. 2 கலர் த்ரெட்டு போட்டு தைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் கீழே இருக்க பாபின் த்ரெட் வந்து மேல் பக்கம் தெரியாமல் இருக்கணும். அப்படி இருந்தாவே உங்கள் ஸ்டிச்சஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் சப்போஸ் மேலே மட்டும் நூல் மாற்றி கீழே பார்த்தீங்கன்னா புள்ளி புள்ளியாக கீழே இருக்க நூல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களோட டென்ஷன் அந்த ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் லூஸ் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம பைப்பிங் மாதிரி வச்சு நம்ம தையல் போட்டுக்கிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம அடித்து திருப்பி இருக்க நெக்கில் வந்து கரெக்டான ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ப்ளேஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த அதே அளவு மெஷர் வச்சு இதெல்லாம் போட்டு நாச்சஸ் எல்லாம் போட்டு மார்க்கிங் எல்லாம் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் வைக்கலாம். எப்போவுமே ரைட் லெஃப்ட் நீங்கள் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணும்போது கரெக்டான உயரம் கரெக்டான அந்த கேப் இதெல்லாமே இருந்துச்சு அப்படின்னா தான் அது பர்ஃபெக்ஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக அந்த நெக்குடைய பொசிஷன் ஆம்ஹோல் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு இதை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம அந்த இதில் வந்து நாச்சஸ் எல்லாம் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஒரு பக்கம் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆப்போசிட் சைடை நீங்கள் வச்சுக்கலாம். இதுலேயுமே உங்களுக்கு பிங்க் மெட்டீரியல் இருந்துச்சு அப்படின்னா அந்த கோல்டு த்ரெட்டுக்கு பக்கத்தில் இனி ஒரு 1/4 இன்ச்சு பார்டர் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாக தெரியும்.
கரெக்டாக ரெண்டாக மடிச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த இதெல்லாம் நீடில் மார்க் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா எந்தெந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுமோ அதை கண்டினியூஸாக 4-5 நீடில் மார்க் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து மாறாமல் கரெக்டாக வரும். இப்போ இந்த சென்டரில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்க பார்டர் ஏதாவது வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு தகுந்த மாதிரி வேறு ஏதாவது ரெடிமேட் பேட்சஸ் வாங்கி வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். இல்லை வேறு உங்களுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நான் இதனுடைய பார்டர் கிளாத் இருக்குது. அதில் வந்து 2 பக்கமும் க்ரீன் கலர் பைப்பிங் கொடுத்து சென்டரில் வந்து நான் பேட்ச் பண்ணுறேன். கரெக்டாக சென்ட்ரு அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது நமக்கு எப்போவுமே சென்ட்ரு வந்து மாறாமல் வரணும். ஒன் சைட் டிசைன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, எந்த பக்கம் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் பேக் அப்படிங்கும்போது சென்டரில் வைக்கிற டிசைன் வந்து கரெக்டாக ஈவனாக டிஸ்டன்ஸ் விட்டு தான் நீங்கள் வைக்கணும். இதில் வந்து சைடில் 2 பக்கமும் நம்ம பைப்பிங் கொடுத்துக்கலாம். நீங்கள் இதில் பேட்ச் பண்ணணும். ஏன்னா நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம், கீழே வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணலை, ஒரு பீஸ் கொடுத்து தான் அடித்து திருப்ப போகிறோம். இப்போ மேலே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சு அப்படியே அட்டாச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அல்லது இந்த ப்ளவுஸில் நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு அல்லது ஒரு ரவுண்ட் ஷேப்பு அல்லது ஒரு ஓவல் ஷேப்பு அந்த மாதிரி கூட நீங்கள் கேன்வாஸ் கட் பண்ணி அதுக்கு பைப்பிங் வச்சு உள்ள சென்டரில் அட்டாச் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்படி மேலே கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே கூட வச்சு பேட்ச் பண்ணிக்கலாம். அல்லது இப்போ நான் இந்த ப்ளவுஸில் எப்படி நான் அட்டாச் பண்ணுறேனோ அந்த மாதிரி மெத்தடில் கூட நீங்கள் இதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஒரு பேட்ச் ஒர்க் நீங்கள் ரெடி பண்ணணுன்னா அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும், என்னென்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கு வேணுங்கிற மெட்டீரியல் ஐடியாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பேசிக்காக ஒரு பேட்டர்ன் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு பேட்டர்ன் பேக் போர்ஷன் ஒன்று போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி தான் ஸ்லீவுக்கும் டிசைன் பண்ணுற மாதிரி இருந்தால் பேசிக்காக ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாக வெட்டி நீங்கள் பேட்ச் பண்ணுற மாதிரியான பேட்ச் ஒர்க் டிசைன்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த பேக் போர்ஷனை அந்த இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன பேட்ச் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஈஸியான ஒரு மெத்தடாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் பேக் சைடு, அதாவது உள்பக்கம் லைனிங் சைடு வந்து கரெக்டாக சென்டர் பார்த்து நான் அந்த இதை வச்சு மேல் பக்கமாக நான் திருப்பி விட்டுற போகிறேன். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு பிசுறு வந்து வெளியே தெரியாமல் உள்பக்கமாக போயிடும்.
இதை நீங்கள் அப்படியே வந்து மடித்து அடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உள்பக்கமாக அப்படியே வந்து மேலே வச்சு பேட்ச் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா கூட நீங்கள் ஒரு பைப்பிங் வேணும் அப்படின்னா ஓவரால் நெக் ஃபுல்லாகவுமே நீங்கள் ஒரு கோல்டு கலர் பைப்பிங் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த கீழே இருக்க போர்ஷன் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நெக்கை சுற்றி நீங்கள் ஒரு பார்டர் பைப்பிங் கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் இன்னும் நீட்டாக இருக்கும். எல்லாமே உங்களுடைய டைமு, உங்களுடைய ஃபினிஷிங் இதை பொறுத்து தான் ஒரு மாடல் ப்ளவுஸை வந்து நம்மளால் ரெடி பண்ண முடியும். முக்கியமாக பொறுமையாக எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். இப்போ கரெக்டாக கொஞ்சம் லூஸ் விட்டு மடிச்சிங்க அப்படின்னா தான் அந்த நெக்குக்கு ஈவனாக அதை கரெக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா நெக்கு கொஞ்சம் அந்த கீழே இழுத்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் அதை வச்சு சுற்றியும் தையல் போட்டுக்கலாம். அப்புறம் கீழே வந்து நம்ம ஒரு பீஸ் கொடுத்து மடித்து அதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். அவுட்டரில் வந்து நீங்கள் தையல் போட்டுட்டீங்க அப்படின்னா எக்ஸஸாக இருக்க கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். நல்லா கையில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு தையல் போடுங்க. சுருக்கம் வராமல் இருக்கணும். ஏன்னா ஃபுல் கேன்வாஸ் கிடையாது, அந்த ஓரத்தில் மட்டும்தான் வச்சுருக்கோம். அதனால் மற்ற மெட்டீரியலெல்லாம் உங்களுக்கு வந்து க்ரஷ் இல்லாமல் நல்லா அயன் பண்ணிவிட்டு தையல் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். கரெக்டாக இடுப்புக்கு போடுற நாச்சஸ் போட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு கிளாத்தை கொடுத்து மடித்து அடிச்சுக்கோங்க. மல்டி ஸ்டிச் வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம். இல்லை அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு பார்டர் வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த நெக் ரவுண்டுக்கும் அந்த பேட்சுடைய அவுட்லைனுக்கும் நான் வந்து மல்டி ஸ்டிச் போட்டிருக்கேன். இந்த மாடல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.